வெல்கம் டு குரல் உலகம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீங்களும் இதை அடிக்கடி சொல்லியிருப்பீங்க, பணக்காரர் ஆகிறதுன்னு படையப்பா படத்துல வர்ற ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிற மாதிரி அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா அப்படின்னு. இது கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா ஒரு சில பேர் அவங்களோட பரம்பரை சொத்து மூலமா பணக்காரர் ஆயிருப்பாங்க, ஆர் ஏதாவது லாட்ரி அடிச்சு சொத்து சேர்த்திருப்பாங்க. ஆனா 2017 எடுத்த சர்வே படி 88% ஆஃப் மில்லியனர் செல்ஃப் மேட், வெறும் 12% தான் பரம்பரை சொத்தை வச்சு பணக்காரரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபா பணக்காரர்னா சுயமா சம்பாரிச்சு பணக்காரரானவங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்கையும் தாண்டி சில விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. பணத்தை சம்பாதிக்கவும் சேர்த்து வைக்கவும் என்ன ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு நிறைய மில்லியனர் சொல்லவே மாட்டாங்க. இந்த வீடியோல ரிச் ஆகிறதுக்கான 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பார்க்கலாமா? ட்ரிக் நம்பர் 1, மேக்கிங் ஸ்மால் சாய்ஸஸ். சின்ன முடிவுகளை நம்ம எடுக்கிறது மூலமா நம்ம ரிச் ஆக முடியுமான்னு கேட்குறீங்களா? எஸ், ரிச் பர்சனுக்கு தெரியும் நம்ம எடுக்கிற சின்ன சாய்ஸஸ் காம்பவுண்ட் ஆகி லாங் டேர்ம்ல பெரிய ரிசல்ட் கொடுக்கும்னு. ஸ்டார்டிங்ல நீங்க காசு சேமிக்கணும்னு எடுக்கிற ஸ்டெப் தான் முக்கியமே தவிர எவ்வளோ காசுங்கிறது முக்கியம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு $5 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துல அது $1885 மாறும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் இதை கண்டினியூவா ஒரு 40 வருஷத்துக்கு பண்ணும்போது அட்லாஸ்ட் உங்க கையில $9,48,611 இருக்கும். இது பெரிய அமௌண்ட் தானே. மாசத்துக்கு 100 to 1000 ரூபாய் சேர்க்கறது அப்படி என்னது பெருசா ப்ராஃபிட் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்காம சின்ன அமௌண்டா இருந்தாலும் அதை கன்சிஸ்டன்டா பண்ணும்போது காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். காம்பவுண்டிங்கோட பவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஐகார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கால்குலேஷனோட டீடைல்டா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டெய்லியும் சேமிக்கிற அந்த கமிட்மெண்ட் நீங்க ரிச் ஆகிறதுக்கான கண்ட்ரோல் அண்ட் பவரை கொடுக்குது. இந்த சின்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் பெரும்பாலும் யாரும் அவங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல கன்சிடர் பண்றதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால ஜாப் மார்க்கெட்டையோ இந்த எக்கானமியோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் நினச்சது போல் நடக்கலைன்னா ஈஸியாக டிஸ்கரேஜ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி தோற்கடிக்கப்பட்ட இந்த ஃபீலை தவிர்க்கறதுக்காக உங்கள் கண்ட்ரோலில் இருக்க சில விஷயங்களுக்காக நீங்கள் முடிவு எடுக்கிற வாய்ப்பை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுக்கிற முடிவு சேவிங்ஸ்னா அது உங்கள் ஃபினான்ஷியலில் நீங்கள் எடுக்கிற ஒரு பெஸ்ட் முடிவாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாய்ஸை நம்ம எடுக்கிறது மூலமாக நம்மளும் இதை கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உருவாகும். நீங்கள் உங்கள் கடனை அடைக்க டெய்லி $5 சேவ் பண்றீங்களோ இல்ல $25 சேவ் பண்றீங்களோ இது மேட்டர் இல்ல. நீங்க எடுத்த அந்த டெசிஷன் தான் முதல் இடத்துல இருக்கு. இது சைக்காலஜிக்கலா ரொம்ப பவர்ஃபுல். ட்ரிக் நம்பர் 2, இமேஜின் யுவர் ஃபியூச்சர் ரிச் செல்ஃப். அதாவது பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே போலவே பிரசன்ட்ல கனவு காணுங்க. ஃபேமஸ் ஆக்டர்ஸ், அத்லெட்ஸ் அண்ட் பெரிய சக்சஸ்ஃபுல்லான தொழிலதிபர்கள் எல்லாமே காமனா சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விஷுவலைசேஷன் தான். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற யாரை கேட்டாலும் அவங்க சொல்ற ஒரு விஷயம், நீங்க என்னவா ஆகணும்னு விரும்புறீங்களோ அதுவாகவே இமேஜின் பண்ணி பாருங்க அப்படின்னு. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட கனவு காணுங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. பட் சில பேர் அப்படி செய்ய ட்ரை பண்றது கூட இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி டீ குடிக்க ஒரு $10 செலவு பண்றது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. லட்சக்கணக்கான மக்கள் வண்டிக்கு பெட்ரோல் போடுறது மாதிரி டெய்லி டீக்கு ஒரு $10 செலவு பண்றத அடிக்ஷனா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி செலவு பண்ற பீப்புளும் ரிச் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் டெய்லி இந்த $10 செலவு பண்ணாம சேர்த்து வைக்கிறது மூலமா அப்படி என்னத்தை சேமிச்சிட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாளை மட்டும் வச்சு பார்க்கும்போது அது வெறும் $10 தான். இதே 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2% இன்ட்ரெஸ்டோட அதை கால்குலேட் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட அமௌண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏழை மக்கள் செய்யாத ஒன்ன ரிச் செய்யறாங்கன்னா அது என்னவா இருக்கும்? பிரசன்ட்ல ஒரு பொருளுக்காக ஒரு விலை கொடுத்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அது எந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்களே கேட்டுப்பாங்க. 1937 நெப்போலியன் ஹில்ஸ் கிளாசிக் எழுதின ஒரு புக் திங்க் அண்ட் க்ரோ ரிச், இதுல விஷுவலைசேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி சக்சஸும் ஆகியிருக்காங்க. ஹில் இந்த புக்ல நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எவ்வளோ பணம் உங்களுக்கு எக்ஸாக்டா தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து எவ்வளோ வருஷத்துக்குள்ள அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கிளியரா யோசிச்சுக்கோங்க. த மாஸ்க் படத்துல வர ஜிம் கேரியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிம் கேரி இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் சும்மா அவரோட செக்ல இப்படி எழுதுறாரு, 1990ல 1995ன்னு டேட் போட்டு ஒரு செக்ல $10 மில்லியன் சேலரின்னு எழுதுறாரு. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஹாலிவுட்ல ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்
சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ஸ்ல நானும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ரிசல்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2 to 3 வருஷத்துக்குள்ளேயே அவரு சும்மா எழுதின அந்த அமௌண்ட் அவர் கைக்கு நிஜமாவே வந்துருச்சு. இந்த புக்கோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா ரிச் புக்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இவ்வளோ வருஷத்துக்குள்ள இவ்வளோ அமௌண்ட்டை நான் சேர்த்திருக்கணும், ஃபியூச்சர்ல இந்த அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ப்ரெசன்ட்ல இமேஜின் பண்ணி காட்சிப்படுத்தி பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ரிச் ஆகிறதுக்கான வழிகளை அதுவே உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ட்ரிக் நம்பர் 3, ஸ்லீப் ஆன் பிக் பர்ச்சேசஸ். பெரிய பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி தூங்கணுமா? இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், தூக்கம் உங்களை ஸ்ட்ரெஸ் அண்ட் டயர்ட்ல இருந்து வெளிவரவும் மூட பிளசண்டா இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னா சரியான ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது. இன்ஃபேக்ட் சேமிப்புன்னு வரும்போது தூக்கம் தான் ஒரு முக்கியமான டூலா இருக்கு உங்களோட டூல் கிட்ல. ஃபர்ஸ்ட் சரியான தூக்கமும் ரெஸ்டும் இல்லாத டைம்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப அபாயகரமானதா தான் இருக்கும். செகண்டா, பெரிய பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி தூங்குறது நிறைய யோசிக்க உங்களுக்கு நீங்களே டைம் கொடுத்துக்கிறீங்க. அதாவது சப்கான்ஷியஸா பிக் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தூங்கும் போது கனவுலயே நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிக் பர்ச்சேஸ் இப்ப தேவையா, இல்ல இது ரொம்ப முக்கியமா, இதுக்கு இவ்வளோ செலவு பண்றது அத்தியாவசியமா அப்படின்னு நல்லா யோசிக்கும் போது தேவையில்லாத ஆடம்பரமான பொருள்னா அதை கைவிடவும் யோசிக்கவும் ஸ்லீப் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரிக் நம்பர் 4, ஸ்பெண்ட் ஒன்லி கேஷ். அதாவது பணமா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரிச் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு வெல்தி அண்ட் ரிச்சஸ்ட் பர்சனும் யூஸ் பண்ற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக், ஸ்பெண்ட் ஒன்லி கேஷ். நீங்க வெளியே போயிருக்கும் போது எக்ஸ்பென்சிவ் பொருளையோ டின்னர்லையோ பணத்தை கொடுத்து அதை வாங்குறத பார்த்துருப்பீங்க. பட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா உங்களுக்கு என்ன தோணிருக்கும்? அவங்கிட்ட பணம் இருக்குன்னு பணமா கொடுத்து ஷோ அப் பண்றான் பாரு அப்படின்னு தான் நினைச்சிருப்போம் நிறைய பேரு. பட் அவங்க எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் கால்குலேட்டிவா திங்க் பண்ணி இந்த மாதிரி கேஷா பே பண்றாங்க. சரி, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆர் புது போன் வாங்கும்போது பிசிக்கலா பணமா கொடுத்து வாங்கும்போது நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிறத உங்களால கண்காணிக்க முடியும். இதனால நம்ம பணமா நம்ம கையால பே பண்ணும்போது வச்சிருந்த மொத்த பணத்துல இருந்து எவ்வளவு போகுது, மீதி எவ்வளவு இருக்குங்கிறதையும் மானிட்டர் பண்ண முடியும். சப்போஸ் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கணக்கே இல்லாம பணம் போகும். பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த கடனை திருப்பி கட்டும் போதுதான் அந்த வழியும் நம்மளுக்கு தெரியும். இதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் கப்ளிங் ஆர் இணைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கும்போது அப்பவே பணமா கொடுத்து வாங்குறாங்களோ அப்பதான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறமே அப்படின்னு அந்த பொருளோட வேல்யூவும் தெரியும், பணத்தை கொடுக்குற அந்த வழியும் தெரியும். இதே கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டியூ கட்டுறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள எதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும்னு நமக்கும் தெரியாது, திருப்பி எதுக்கு பே பண்றோம்னு புரியாது, பொருளோட வேல்யூவும் பெருசா புரியாது. 2001ல MIT ஸ்பெண்டிங் பிஹேவியர் அனலைஸ் பண்றதுக்காக கேஷ் வெர்சஸ் கிரெடிட்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதோட ரிசல்ட் பணமா கையில கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட்டை விட கிரெடிட் கார்டுல பண்ணும்போது 100% அதிகமா செலவு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணணும்னு நினைச்சா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதை கட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கேஷோட போங்க. ட்ரிக் நம்பர் 5, கால்குலேட் த காஸ்ட் இன் ஹவர்ஸ். பணக்காரங்க அவங்க சொத்துக்களை வழக்க யூஸ் பண்ற அடுத்த சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்னன்னா, என்ன பொருளை பர்ச்சேஸ் பண்ணினாலும் அந்த பொருளோட விலையை அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸோட கன்வெர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 மணி நேரத்துக்கு $20 சம்பளம்னா $100 வர்த்தான ஒரு நியூ டிஷர்ட் வாங்குறது அவங்களோட 5 மணி நேரம் ஒர்க் டைமுக்கு சமம்னு நினைப்பாங்க. ஸோ ரிச் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது அவங்க ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற இந்த பணத்துக்கு வர்த்தான்னு அவங்களையே கேட்டுப்பாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதும் இந்த கோணத்துல திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க திங்கிங் சேஞ்ச் ஆகும். நீங்க கொடுக்கறது பணத்தை மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணின அந்த ஒர்க்கிங் டைமையும் தான் அப்படின்னு உங்களுக்கே புரியும். இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, இந்த வே ஆஃப் திங்கிங்கோட நன்மைகள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணும்போதும் யூஸ் ஆகும். பொதுவா நீங்க ஒர்க் பண்ற டைம், பிசினஸ்க்கு யூஸ் பண்ற டைம் தான் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்னு சொல்றோம். அதே ஃப்ரீ டைம் நேரம் போறதே தெரியாம மைண்ட்லெஸ்ஸா இன்ஸ்டா FBன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்களே, நீங்க எப்பவாவது இதை திங்க் பண்ணிருக்கீங்களா? 2018 படி ஆவரேஜா ஒரு பர்சன் 136 நிமிஷம் சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். எப்படி சொல்லலாம், ஒரு வருஷத்துக்கு $80,000 உங்க சம்பளம்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா 1 மணி நேரத்துக்கு $40. நைட்ல நீங்க இன்ஸ்டா FBன்னு ஸ்க்ரோல் பண்றது ரியலி உங்களோட $80க்கு வர்த்துன்னு நினைக்கிறீங்களா?
ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி பர்சன் கூட டெய்லி டைம் வேஸ்ட் பண்ணும்போதும் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயந்தான் புவர் கிட்ட இருந்து ரிச்சை தனியாக பிரித்து காட்டுது. ரிச் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வேல்யூ பண்ணுறாங்க. நான் காண்கிற இந்த பணக்கார வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் டிசர்வ் தான் அப்படின்னு நம்பாத வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த இந்த 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த 5 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால இந்த ட்ரிக்ஸை டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நீங்களும் ரிச் ஆகுவீங்க. அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.